தளபதி விஜய் ரஜினிகாந்துடன் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் சமீபத்தில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் தாவேகா கட்சி நிர்வாகியான ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் அவருக்கு பல த்ரெட்னிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, பல மிரட்டல்கள் கொடுத்து அவரை கட்சிக்கு வரவிடாமல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லோருமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களுமே இந்த ஒரு விஷயம் தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சம்மந்தமே இல்லாமல் உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை பொதுக்கூட்டத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு கருத்து முற்றிலும் பொய்யான ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் அவர் அப்படி ஒரு கருத்தை சொன்னதுக்கப்புறம் எனக்காக ஆதரவாக நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து கருத்து சொல்லியிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. இது எல்லாத்தையுமே காலம் பார்த்துக்கும். காலம் வந்து பேசாது. ஆனா சரியான பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற மாரி ரஜினிகாந்த் அவர்களோட தரப்புல இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியாகியிருக்கு. அண்ட் இந்த ஒரு அறிக்கை இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் நெறைய பேர் வந்து இது கண்டிப்பா விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல ஆதவ அர்ஜுனா ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அவர் சின்னதா ஒரு விஷயம் பேசினாலும் அது மிகப்பெரிய லெவல்ல போகும். அப்படிங்கிறப்ப சூப்பர் ஸ்டார் அவர்கள பத்தி பேசியிருக்காரு. ஏற்கனவே ரஜினிக்கும், விஜய்க்கும் அந்த தொழில்முறை போட்டியில ஒரு சில பஞ்சாயத்துகள் வந்திருந்துச்சு. இப்ப அரசியல்ல அது வந்தா, அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு நட்டத்தை ஏற்படுத்தும். ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெருவாரியான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அவங்க இன்றளவும் ரஜினிகாந்துக்கு உயிர குடுக்குற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முனைப்போட இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ரஜினிகாந்த் அவர்கள பகைச்சுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா விஜய் அவர்களோட அரசியல் ஆதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெரிய அடியாக இருக்கும். ஸோ கண்டிப்பா விஜய் அவர்கள் இத அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் கருத்தில் கொண்டு கூடிய சீக்கிரமே ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பேச போறாராமாம். குறிப்பா ரஜினிகாந்த் அவர்கள ஃபோனின் மூலியமாகவோ, அவரோட அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சா நேராவோ கூட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தேர்தல் வரப்போற இந்த ஒரு நேரத்தில தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்க போறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சினிமால இருக்கும்போது விஜயா, ரஜினிகாந்தா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து சமீபத்தில போய்க்கிட்டு இருந்துச்சு. விஜய் ரசிகர்களுக்கும், ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா சினிமா வேறு, அரசியல் வேறு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் புரிஞ்சுகிட்டு, இந்த ஒரு டைம்ல குறிப்பா இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி போய்க்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள சந்திச்சு பேச போறாரு அப்படிங்கிறது அவரோட அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சமீப காலமாகவே விஜய் அவர்களோட பெயர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவரோட அரசியலுக்கு மிகப்பெரும் அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.